இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து. இதுதான் வந்து தமிழின்னு சொல்கிறோம். நம்ம டெல்டா சைடு போனோம்னு வச்சுங்களேன், தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா வெள்ளெலி சுட்டு சாப்பிட்ற வழக்கம் இன்னமும் இருக்குது. இப்போ நம்ம பார்பிக்யூ எப்படி சாப்பிட்றோம், ஒரு ஸ்டிக்கு வச்சு அதில் வந்து லைக் சிக்கன் பீஸு மீன்லாம் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி தீயில வாட்டி சாப்பிட்றோம், மசாலா தடவி. அதான் நீங்கள் சாப்பிட்ருக்காங்க. ஒருத்தன் போதைக்குன்னு குடிக்கிறது இருக்குது, தேரல்னு ஒரு கல் இருக்குது, ரொம்ப புளிப்பூச்சுவை உடையது. குடித்தோம்னா ரொம்ப நெஞ்சு கறிக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி கல்லாம் இருக்குது. அதியமான் ஔவையார் கேள்வி போட்டிருப்பாங்க, நெல்லிக்கனி கொடுத்தவங்க. அந்த ஔவையாரும் அதியமானும் ஒன்றா அருந்திருக்காங்க. அதுக்கு ஔவையாரே பாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணோம். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த ஏஐல ட்ராப் பண்ணுறது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியானது கிடையாது. குறைஞ்சது ஒரு 1000 இமேஜ் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணாதான் நமக்கு தேவையான ஒரு 10 இமேஜ் கிடைக்கும். கீழடியோடைய ஓவியம் மூலியமாக துல்லியமா நம்மள அந்த காலத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஒரு அமைப்பினர். ஸோ இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ ஆற்றுப்படை அப்படின்ற ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம்ல இருந்து முக்கியமான ஒரு நபர் வந்திருக்காரு. சொல்லப்போனா ஆற்றுப்படை டீமுடைய நிறுவனர், வரலாறு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர் திரு பார்த்திபன் அவர்கள் நிகழ்ச்சியில இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கார்த்திக். ஸோ உங்களுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தமிழ்ல வார்த்தைகள்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி டு சி யூ. லைக் வந்து எனக்கு மீனம்பாக்கம் மெட்ரோ போயிட்டு இறங்குறப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் பயங்கர பெருமையாயிடுச்சு. எங்கடா இருக்கும்னு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா இருந்துச்சு அந்த ஓவியம்லாம். எப்படி அங்க கீழடியா அங்க வரையணுன்ற ஒரு விஷயம் நடந்தது, அது உங்க டீம் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து கீழடி மட்டும் இல்லை, ஒரு 4 சைட்டு அதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரா பண்ணதை நம்ம டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரா பண்ணது வந்து டிஎல்எஃப்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனி இருக்காங்களே, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன இடம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கீழடி, அப்புறம் கொடுமணல், அப்புறம் மயிலாடும்பாறை, அப்புறம் ஆதிச்சநல்லூர். இந்த 4 இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு சைட்ஸு. எங்களுக்கு என்ன ரெக்கவர் பண்ணாங்க டிஎல்எஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான இடம், மீனம்பாக்கன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுவும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா விஐபிஸ்லாம் வர இடம். அப்போ அவங்க கண்ணில் அட்ராக்ஷனாக வந்து நம்மளோட துல்லியமான வரலாறு தெரியணும், நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ பழமையானவங்க, நம்ம நாகரிகம் எவ்வளோ சிறப்பானதும் ஒரு ஈஸியாக தெரிகிற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் நிறையா டிராயிங் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஏஐ மூலியமாக நிறையா புதுசாக பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து கீழடி பற்றி ஜஸ்ட் சும்மா ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே கிடைச்ச நம்மளோட அந்த சுடுமண் பொம்மைகள்லாம் இருக்குல்ல, அது அந்த மாடு திமிழ்லாம் வச்சு நம்ம சும்மா ரஃபாக ட்ரா பண்ணியிருந்தோம். அது நல்லா வைரல் ஆனிச்சு. ஆக்சுவலாக அவங்க டிஎல்எஃப் வந்து அதை பார்த்தா நம்மளை எங்களே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணோம். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து நீங்கள் கேள்வி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏஐல ட்ராப் பண்ணுறது வந்து ஒரு அவ்வளோ ஈஸியானது கிடையாது. குறைஞ்சது ஒரு 1000 இமேஜ் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணாதான் நமக்கு தேவையான ஒரு 10 இமேஜ் கிடைக்கும். அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணணும். இப்படி வந்து ரொம்ப ஒர்க் பண்ணோம். அப்போ அந்த சாட் ஜிபிடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் போய் ப்ராம்ப்ட் எடுத்து அதில் ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து, ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம கீவேர்ட் போடும்போது வந்து அது ஆஃப்ரிக்கன்ஸ் தான் காட்டுது, நம்ம தமிழ் மக்களை காட்ட மாட்டேங்குது. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணி அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப் டிராஃப்ட் எடுத்து இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆற்றுப்படை இதனுடைய நிறுவனர், லைக் நீங்க வந்து வரலாறு மற்றும் தொல்லியல் விஷயமா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்னலாம் நடக்குது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லைக் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்றீங்க, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது? நான் வந்து திருச்சியில் உள்ள ஒரு டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் தொல்லியல் இதில் வந்து ஒரு 10 வருஷம் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அதனால வந்து அது சம்மந்தமாக வந்து டிப்ளமோ ஆர்கியாலஜி முடிச்சிருக்கேன். அப்புறம் எங்களோட என்னைய மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சந்திக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கூட் இருக்குல்ல, ஆர்கூட் கம்யூனிட்டிலேருந்து நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் குரூப்பாக ஃபார்ம் ஆனோம். அப்புறம் பொன்னியின் செல்வன் அந்த ஃபேன்ஸு இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் பார்த்து அவங்களாம் சேர்ந்து மீட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது என்ன பண்ணோம், அந்த பொன்னியின் செல்வனில் வர பிளேஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த கடம்பூர் மாளிகைலாம் இன்னைக்கு படத்தில் காமிச்சாங்களா PS2ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணோம். அந்த அதில் வர பழுவேட்டரையர் அந்த ஊர், வீராணம்பரம் சுற்றி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன, ஃபேஸ்புக் வர ஆரம்பிச்சுது. ஃபேஸ்புக் வந்தோடனே இதோட பவுண்டரி நல்லா பெருசானுச்சு. நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ என்னென்னா, நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்மேஷனாக நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணோம்னா வந்து லைக் எல்லாருக்கும் போய் சேர்றத விட இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நிறையா ரீச் ஆகும் அப்படின்றத அந்த குரூப் ஆரம்பித்தோம்.
அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அதுலேருந்து என்னன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் ட்ரிப்ஸ்லாம் கூட்டி போக ஆரம்பித்தோம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து நிறையா இருக்குது. முதல்ல வந்து என்னென்னா பொன்னியின் செல்வன் அந்த இடங்கள் மட்டும் பார்க்க ஆரம்பித்தவங்க, அப்புறம் நம்ம வரலாறு இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வரலாறு நிறையா இருக்குன்னு தேட ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம வரலாறு இங்கே மட்டும் இல்லை, தமிழகம் கடந்து இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ அங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இந்த ட்ராவலிங்னு ஒரு குரூப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற குரூப் பார்த்தீங்கன்னா ஒன்லி முழுக்க முழுக்க ரிசர்ச் பர்பஸ் மட்டும்தான், ரிசர்ச் ஆராய்ச்சி மட்டும் தான் பண்ணுவாங்க. நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். அது மூலியம் பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள், நடுகள் நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ட்ராவலிங்னு ஒரு குரூப் தேவைப்படுது எங்களுக்கு. அதுக்கு தான் ஆற்றுப்படைன்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. அதில் யாரும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் மேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக டச்சில் இருக்கவங்க இன்னமும். அவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 இயர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மூலயமா இப்போ என்னன்னா நிறையா மீம்ஸ்லாம் போட்டோம். நீங்கள் கூட பார்த்தேன் நான் கேட்டீங்க. நிறையா மீம்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் இது ஒரு கிளிஷே மாதிரி தான். நிறைய பேருக்கு வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்கள வந்து எப்படி நம்ம லைக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மீம்ஸ் இருக்குல்ல, இப்போ மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, வடிவேல வச்சு போடுற மீம்ஸ் மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுகளில் வந்து முக்கியமான ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,00,000 கல்வெட்டுகள் இருக்குது. அதில் யார் யார் எந்தெந்த மன்னர்கள் இருக்காங்க அப்படின்னு மக்கள் தேடி படிக்க ரொம்ப கஷ்டம், தலை சுத்தம். நம்ம சரி இது சிம்பிளிஃபை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீம்ஸ் மாதிரியாக நாங்கள் ரெடி பண்ணோம். மீம்ஸ் மாதிரியாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் என்னென்ன டைப்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் முக்கியமானது எது இப்படின்னு நாங்களே பிரித்து ஒரு மீம்ஸாக போட ஆரம்பித்தோம். இப்போ இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாரும் தெரிஞ்சு புரியுற மாதிரி. இப்போ திருக்குறளே அப்படி தானே, 2 அடி தான், ஆனால் அதில் விஷயங்கள் அதிகம் இல்லை. அது மீம்ஸும் லைக் அதுதானே. அது மாதிரி என்னென்னா மக்களுக்கு வந்து சிம்பிளாக புரியணும். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுனாலே சின்ன பசங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வரலாம் எல்லாருக்கும் தெரியும்ல. அதுக்கு தான் வந்து இந்த குரூப் இந்த மாதிரி வடிவில் கொண்டு போனோம். அது நல்லா ரீச் ஆனிச்சு. ஒன்று நான் படித்தேன், நான் புரிஞ்சுட்ட லாங்குவேஜில் சொல்கிறேன். நெய் கலந்து வெண்சோற்றுடன், அதாவது வந்து கீ ரைஸோட ஆட்டுக்கறி, எலி வெள்ளை எலி வந்து சாப்பிட்டுருக்காங்க. இன்னமும் அந்த வழக்கம் இருக்கு, இப்பவும் இருக்கு. ஓகே. டெல்டா சைடு போனோம்னு வச்சுக்கீங்களேன், தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா வெள்ளெலி சுட்டு சாப்பிட்ற வழக்கம் இன்னமும் இருக்கு. ஓகே. அது வழக்கம் இன்னும் நமக்கு இப்பவும் அது தொடர்ந்து இருக்கு. நான் அதான் அப்பயும் கம்பேர் பண்ணி பாக்குறேன் உங்க போஸ்ட்டுக்கு அப்புறம். இப்பயும் கீ ரைஸ் இருக்கு, அதை வச்சு நான்வெஜ் வந்து காம்பினேஷனா கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து சங்க காலத்துல இருக்கக்கூடிய சுட்ட மீன் கறி. ஸோ அது இந்த நெற்பயிர்கள் அதாவது இருக்கக்கூடிய அங்க விளையிற மீன்களை எடுத்து அப்ப சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற அந்த பார்பிக்யூ ஃபிஷ்க்கு இணையானது நீங்க போட்டப்போ அந்த கனெக்ஷன் போயிடுச்சு. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம பார்பிக்யூ எப்படி சாப்பிட்றோம், ஒரு ஸ்டிக்கு வச்சு அதில் வந்து லைக் சிக்கன் பீஸு மீன்லாம் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி தீயில வாட்டி சாப்பிட்றோம், மசாலா தடவி. அதான் நீங்கள் சாப்பிட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊன் கோல் அப்படின்னு பேர். ஊன்னா கறி, கோல்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டிக்கு. அந்த ஊனில் சொருவி அதை வந்து சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம திணையே பார்த்தீங்கன்னா வந்து 5 திணை இருக்குல்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு படிச்சிருப்போம். ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கம் இருக்குது. இப்போ இன்றைக்கி தொடருதுல. இப்போ நம்ம இங்கே எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, திருச்சி சைடு பார்த்தோம்னா ஆற்று மீன்கள் நிறையா சாப்பிடுவோம். காவிரி படுக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இருக்குது, கெண்டை, கெளுத்தி அதெல்லாம் சாப்பிடுவோம். கடல் பகுதியில் உள்ளவங்க இது சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஒவ்வாமை மாதிரி. அது மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. அதை தான் வந்து அன்னைக்கும் சாப்பிட்ருக்காங்க. சங்கலைக்கு நிறையா காட்சிப்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நம்ம எந்த உணவுகளில் சாப்பிட்றோம் அப்படின்னா நிறையா வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும். நீங்கள் இன்றைக்கி வந்து இளநீர் பாயசம் சாப்பிட்ருக்கீங்களா, இளநீர் நொங்கு பாயசம், அதை வந்து அன்றைக்கி சாப்பிட்ருக்காங்க. எப்படின்னா முன்னீர் சாறுன்னு சொல்கிறாங்க. முன்னீர்னா 3 நீர், இளநீரில் உள்ள அந்த இளநீர், அப்புறம் நொங்கு பனையில் வர நீர், கரும்பு சாறு, இது 3யுமே கலந்து சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி இது சென்னையில் நீங்கள் பார்க்கலாம். அது இளநீர் சர்பட் சாப்பிட்றீங்களா, அது விற்றுருக்காங்க. பணியாரம் சாப்பிட்ருக்காங்க, அதுக்கு வந்து பன்னியம் பேர். மோதகம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி சைடு போனோம்னா கொல்கட்டை வந்து வெள்ளையாக உருட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து மோதகம்னு பேர். அதே பேரில் கல்வெட்டுலேயும் மோதகம்னே வருது. சங்க இலக்கியத்துலேயும் அந்த உணவு சாப்பிட்ருக்காங்க. அசோகா சாப்பிட்ருக்காங்க. அசோகாவோட ஃபார்மேஷன் என்ன, பருப்பு இருக்குல்ல, பருப்பை நல்லா ட்ரை பண்ணி அதை பவுட்ரு பண்ணி அதில் சுகர்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அதான் அசோகாவோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. அதான் நீங்கள் சேர்த்துருக்காங்க. பேர் தான் வேறு. நீங்கள் அசோகாவோட நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு நேம் வச்சுருக்கோம், அன்னைக்கு வந்து வேற ஒரு பேர்ல சாப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம் சொல்லலாம். பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். கொழுங்குரைன்னு பேரு.
கொழுங்குறைனா என்ன, மீன் கொழுங்குறை இருக்கு. பிரியாணியோட ஃபார்மேஷன் எப்படி நம்ம செய்கிறோம் இன்னைக்கு, லைக் ஒரு நெய் ஊற்றிடுறோம், அதில் சாப்பாடை பாசுமதி அரிசியை போட்டு வேக வச்சுட்டு அதன் பிறகு மசாலா ஐட்டம்லாம் போட்டு கறியை போட்டு கிண்டிடுறோம். அதான பிரியாணி. இதுதான் அன்னைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இந்த அன்னபூர்ணி படத்துல லைக் நயன்தாரா மேம் சொல்ற ஒரு வீடியோ வந்துச்சு, மீன் கொழுங்குறைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அப்போ அதுதானே அது பிரியாணி? அந்த போஸ்ட்ல பார்த்துருப்பீங்களே, மீன் கொழுங்குறைன்னு போட்டுருவோம் பாருங்க. ஆமாங்க. நாங்கள் போட்டு ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுது. ஓகே, இது படம் வரதுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. முன்னாடியே போட்டு நல்லா வைரல் ஆனிச்சு அந்த போஸ்ட். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பிரியாணி அப்பயே சாப்பிட்டாங்களா? ஏன்னா நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஹைதராபாத் நிஜாம் அவங்க நம்ம ஊருக்கு வந்த பிறகு தான் பிரியாணி வந்து நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டாங்க. நாங்கள் உள்ளே தானே சொல்கிறோம். பிரியாணி ஃபார்மேஷன் என்ன, நம்ம ஆளுங்க செஞ்ச ஃபார்மேஷன் எல்லாம் ஒன்று தான், பேர் தான் வேற வரையா இருந்திருக்கு. அதனால வந்து என்னன்னா நம்ம இருக்கிறதே சொல்லியிருக்கோம். லைக் நானுமே இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் முகல்ஸோடைய இங்க வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இங்க அறிமுகப்படுத்தப்பட்டதான் பிரியாணி. அவங்க கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணிட்டாங்க. மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றாங்க. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்பைசஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிளகு தான் நம்மளோட பழைய காரத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் நம்ம ரீசெண்டாக வந்தது தான், ஜஸ்ட் ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி தான் நம்ம ஊர் பச்சை மிளகாவே வருது. நம்ம ஊரில் வந்து காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிளகு வந்து நமக்கு வந்து ரொம்ப பழசு. சங்க இலக்கியத்தில் நிறைய குறிப்பு இருக்குது. ரோமானியர்கள்லாம் வந்து நம்ம ஊரில் மிளகு நிறைய வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள கவிஞர்லாம் புலம்புறாங்க, மிளகை கொடுத்துட்டு பொண்ணு அள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து மிளகுன்றது நம்மளோட தனி சிறப்பு. இந்த பண்ட மாற்று முறை இதுதான். ஓகே. எகிப்தியன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மம்மி பண்ணுறாங்க, மம்மிஃபைடு, அதில் மூக்குலாம் பார்த்தீங்கன்னா மிளகு தான் வச்சுருக்காங்க. மிளகோட ஆரிஜின் நம்ம தான், நம்ம ஊர்லேருந்து தான் அப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்து அங்கே போயிருந்துருக்கு. அப்போ நம்மளோட வரலாற்று நீட்சி வந்து ரொம்ப அதிகம். அதனால நம்ம இப்போ பிரியாணியே அப்போ முன்னாடியே பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். இப்போ முகல் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சுருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கலாம். 200 இயர்ஸ் தான் வச்சிருக்க முடியும். நமக்கும் சங்க இலக்கியத்திலே இருக்குல்ல, மோர் தென் 2000 இயர்ஸ் முன்னாடியே நமக்கு ரெக்கார்டு இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. நம்ம சாலிடாக நம்ம சொல்லலாம், நம்ம தான் ஆரிஜின் சொல்லலாம். நம்ம ஸோ இதுக்கு அடுத்தபடியா ஒன்று உணவு, இன்னொரு விஷயம் எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய விஷயங்கள். லைக் அஃப்கோர்ஸ் வந்து பாதி பேர் பார்ஷியல் ட்ரிங்கர்ஸாக இருக்காங்க, சோஷியல் ட்ரிங்கர்ஸாக இருக்காங்க. பட் மது அப்படின்றது வந்து ரொம்ப வருஷமாக ராஜா காலத்துலேருந்து பண்டைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து வேற ஒரு வடிவத்தில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க? கல் நிறைய அறிஞ்சிருக்காங்க. கல்லுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகையான கல் இருக்கு. கல்லுலேயேவா? ஆமாம், கல்லுலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரே கல் தான் குடிக்கிறோம். பணங்கள் அப்படிதான் எனக்கு தெரியும். பணங்கள்லேயே வந்து 6 வகை இருக்கு. தேரல், பிழிவு, நரல் அப்படின்லாம் இருக்குது. என்னன்னா வந்து உணவுக்காக குடிக்கிறது வேற. இப்போ ஒருத்தன் விவசாயி வேலைக்கு போனால் களைப்பாக இருக்குது, சாப்பிட்டா தூங்கிடுவான், அவன் குடிக்கிறது வேற. ஒருத்தன் போதைக்குன்னு குடிக்கிறது இருக்குது. தேரல்னு ஒரு கல் இருக்குது, ரொம்ப புளிப்பூச்சுவை உடையது. இப்போ எப்படி குடித்தோம்னா ரொம்ப நெஞ்சு கறிக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அந்த மாதிரி கல்லாம் இருக்குது. பிழிவு, தேரல் இந்த மாதிரி கல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்க வச்ச கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் அருந்திருக்காங்க. நம்ம ஔவையார் படிச்சிருப்போம், அதியமான் ஔவையார் கேள்விப்பட்டிருப்பான், நெல்லிக்கனி கொடுத்தவங்க. அந்த ஔவையாரும் அதியமானும் ஒன்றா அருந்திருக்காங்க. அதுக்கு ஔவையாரே பாடுறாங்க. புறநானூரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதியமான் வந்து போரில் இறந்து போயிடுறாரு. அவரை வந்து எரி விட்டுறாங்க. அப்போ அதியமானோட பையன் வந்து புகுட்டெழின்னு பேர். அவன் வந்து அப்பா இறந்த துக்கம் தாங்காமல் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ ஔவையார் வந்து அவங்க தேட்டுறாங்க, இது பண்ணாத, அழுவாத அப்படின்னு சொல்லி தேத்திட்டு, அவங்க அப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் ரொம்ப தூரம், ஏன்னா இவங்க வந்து பாணர்னு சொல்லுவாங்க. பாணர்னா பாட்டு பாடி பிழைக்கிறவங்க. இவங்க ஔவையாரோட இது அதானே, ஒரு மன்னனை புகழ்ந்து பாடுறது, அவன்கிட்ட பரிசில் வாங்கிட்டு போகிறது. நான் அவன் வரும்போது அவன் அரசவையில் உட்காந்துருப்பான், என்னை பார்த்தோன்னே அவனே நடந்து வருவான், நடந்து வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வருவான். அப்போ அவன் கல் அறந்திட்டு இருந்தாலும் அதில் சிறப்பான தேரல் கல்லை வந்து எனக்கு கொடுத்து குடிக்க வைப்பான். அப்படி ஒரு சிறப்பு மிக்கவன் அதியமான் அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, கல் அருந்துறாங்க, கல் அருந்திருக்காங்க, பெண்கள் அருந்திருக்காங்க, தேரல்ன்ற ஒரு போதை கொடுக்குற கல் அருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இந்த கல்லுக்கு வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ மிலிட்ரியில் வந்து குளிருக்கு ட்ரிங்க்ஸ் அருந்துவாங்க. அதே மாதிரி என்னன்னா மதுரை வைகையில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து மதுரை காஞ்சின்ற இலக்கியத்தில் இது வருது. 2 பெண்களுக்குள்ள போட்டி நடக்குது, யார் ரொம்ப நேரம் முங்கி இருக்காங்க. இப்போ தண்ணிக்குள்ள முங்கி எந்திச்சு வருவாங்கள்ல, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறாங்க, 2 மங்கையர்கள் விளையாடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா குளிர் உள்ள விளையாடும் போது ரொம்ப குளிர் வந்துடுது. அப்போ அந்த குளிர் போக்கணும்ட்டு கல் அருந்துறாங்க. கல் அருந்தோடனே கண்ணு சிவந்து போயிடுது. கல் குடிக்கிறாங்க, உள்ள முங்கி விளையாடுறாங்க. அப்போ அந்த பொண்ணோட காதலன் வந்து என்ன பண்ணுறான், அந்த தன்னோட தோழியை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு சந்தேகம் வருது,
இந்த பொண்ணு வந்து முங்கியிருக்கனால கண்ணு செவந்திருக்கா இல்லை கல் குடிச்சதுனால கண்ணு செவந்திருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டு அதை ஒரு பாட்டாக பாடுறான். இப்படி வந்து ஒரு மக்களோட இயல்பாக கலந்த ஒரு இதுதான் கல் உணர்வு. கல் உணவு இதை நம்ம எடுத்துக்க முடியும். இந்த கல் உணவு பார்த்தீங்கன்னா நடுகல்னு சொல்கிறாங்களே, நடுகல்னால் இறந்து போனவங்களுக்கு எழுப்புற ஒரு கல். அந்த கல்லில் கூட காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீரன் வந்து சண்டைக்கு போகிறான்னா நல்லா கல் குடிச்சிட்டு ஒரு தெம்பு வந்துடுது அவனுக்கு, அதில் போய் சண்டை போடுறான். இப்போ சாதாரணமாக போனோம்னா ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போமே, போனோம்னா ஒரு பயம், ஏதோ ஒரு கணத்தில் பயம் வரும். இவன் குடிச்சிட்டு போகிறான், யாராக இருந்தாலும் வெட்டலாம்டா போயிட்டு வெட்ட போகிறான். அந்த மாதிரி இறந்து போனவங்க நடுகள் எழுப்பியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து லைக் இறை வழிபாடுலையும் கல் ஒரு இருந்திருக்கு. ஆமாம், முருகனுக்கு படைச்சிருக்காங்க. நம்ம முருக கடவுள் இருக்காங்களே, நம்ம முருக கடவுள் எப்படி நம்ம கும்பிட்றோம்? வீட்டில் வந்து நார்மலாக நீங்களே சொல்லுங்க, எப்படி கும்பிட்றீங்க முருகனை? எனக்கு தெரிஞ்சு கல் இப்போ பழக்க வழக்கத்தில் இருக்குன்னா ஐயனாருக்கு படைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு நான் கேள்விப்பட்டது. முருகனுக்கு நார்மலா அந்த பூ பழம் சூடம் காட்டுறது, உயிர் பலிலாம் கிடையாது. சைவ கடவுளா ஆக்கி சைவம் தான் பஞ்சாமிர்தத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆமா. ஆனா பழைய முருகனோட ரோலே வேற. இங்க பரிபாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா காமிச்சிருப்பாங்க. முருகன் எப்படி வந்து கும்பிட்டாங்க அப்படின்ட்டு என்னன்னா, முருகனும் வேலனும் அப்படின்பாங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம், வேலன் முருகன் நினைக்கிறோம்ல, வேலன் வேற முருகன் வேற. முருகன்னா கடவுள், வேலன்னா பூசாரி. முருகன் கடவுளுக்கு இருக்கிற பூசாரி தான் வேலன் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்னன்னா வேலன் வெறி அமர்தல், வேலன் வெறியாட்டு அப்படின்னு 2 வகையா சொல்றாங்க. எப்படின்னா முருகன் எப்படி படைக்கிறாங்க, திணை இருக்குல்ல, திணையை வந்து உருண்டையா உருட்டி செம்மறி ஆட்டை வந்து பலியிடுறாங்க. பலியிட்டுட்டு அந்த ரத்தம் இருக்குல்ல, அதை திணையில மாவா கலந்து உருண்டையா உருட்டி முருகனுக்கு படைக்கிறாங்க. இதுதான் பழைய முருக வழிபாடா இருந்திருக்கு. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு நம்ம எப்படி கும்பிடுறோம் முருகனை, அந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ அவருக்கு வந்து கல் வச்சிருக்காங்க, முருகனுக்கு வந்து கல் வைக்கிற வழக்கம் இருந்திருக்கு. இது திருமுருகாற்றுப்பட நமக்கு தெரிய வருது. இப்போ ஒரு வழிபாடே இவ்வளோ மருவி வந்திருக்கு, இவ்வளோ ஒரு வடிவத்தில். இதுக்கு அடுத்தபடியே நம்ம பேசுகிற தமிழ், லைக் நான் ஒரு கலோக்கியல் தமிழ் பேசுகிறேன், நீங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ரொம்ப அழகான தமிழ் பேசுகிறீங்க. நிறைய வடிவம் வந்திருக்கு தமிழ். இப்போ நம்ம பேசுகிறது வேற, சங்க காலத்தில் நம்ம முன்னோர்கள் பேசின தமிழ் வேறு. அது நீங்கள் வந்து பிராமி எழுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வடிவத்தையும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு நாங்கள் அதை எழுதுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் வந்து ஒரு போர்டு வச்சுருக்கோம். ஸோ எனக்கு என்னென்னா என் பேரை அதில் எழுதி பார்க்கணும், அந்த தமிழ் எழுத்தில் என் பேர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ இந்த என்னோட பேரை தமிழ் எழுத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து அந்த கோயிலெல்லாம் அந்த கல்வெட்டில் இருக்குமே, அந்த எழுத்து. இது வந்து பாறையில் இருக்கு. ஓகே. கோயிலில் இருக்க கல்வெட்டு வந்து கொஞ்சம் லேட்டர் பீரியடு. அதுக்கு முன்னாடி லேட்டர்னா இது இயர்லி. நம்ம சொல்றது கோயில் இருக்கலாம் வந்து 11th century 10th century அந்த நூற்றாண்டு. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிமு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள. அதான் சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி கோயில்ல இருக்கிற கல்வெட்டுக்கு முன்னாடி. ஓ ஓகே. இப்போ இது வந்து நம்ம கார்த்தி எழுதியிருக்காரு, இன்னைக்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து. இதுதான் வந்து தமிழின்னு சொல்றோம். நம்ம முன்னாடி பிராமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவே தவறு தான். ஏன் தமிழ்நாட்டில் கிடைக்கும், ஏன் பிராமின்னு சொல்லிட்டு தமிழின்னு சொல்லாமன்னு இப்போ தமிழின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். இல்லை, அது இயர்லி பீரியட்ல இதுலேயே இப்போ சொல்லிடலாம். இப்போ உங்கள் எழுத்துல இங்கே புள்ளி இருக்கு, இங்கே புள்ளி இல்லை. ஏன்னா வந்து இந்த பிராமியிலே வந்து 3 பீரியட் இருக்கு. ஒன்று இயர்லி பிராமி, அது வந்து பார்த்தீங்கன்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்புறம் மிடில் பிராமி, கிபி 2000 இருக்குல்ல, ஒரு 300 வருஷம் கழிச்சு வர பிராமி. அப்புறம் லேட்டர் பிராமி, அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா கிபி 1லேருந்து கிபி 3 வரைக்குமே உள்ளது. இந்த லேட்டர் பிராமியில தான் புள்ளி வைக்கிற வழக்கம் வருது. அது மட்டும் வரைக்கும் புள்ளி கிடையாது. இப்போ எப்படி உங்கள் பேர் வாசிப்பீங்க, புள்ளி இல்லாமல் எப்படி நீங்கள் வாசிப்பீங்க? கரதாதி அப்புறம் தான் சொல்லுவீங்க. ஆனால் எழுதும்போது உங்களுக்கு புரியும், சரி இவன் கார்த்தின்னு எழுதியிருக்கான் ஆனால் புள்ளி வைக்கலன்னு நீங்களாம் புரிஞ்சுக்கணும். அதன் பிறகு தான் சில பேருக்கு அதுவும் புரியாமல் தான் புள்ளி வைக்கிற வழக்கம் வருது. மெயினாக ஏன் புள்ளி வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு வரும்னா, ஓலைச்சுவடி இருக்குல்ல, ஓலையில் நமக்கு எழுதி வரும். ஓலையில் புள்ளி வச்சா என்ன ஆகும்னா ஓட்டை விழுந்துடும், அடுத்த பேஜை நம்மளால எழுத முடியாது, ஓலையும் டேமேஜ் ஆகிரும். அதனால தான் புள்ளி வைக்கிறது தவிர்த்தாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் புள்ளி வராது ஆரம்பத்தில். ஆமாம், புள்ளி இல்லாமல் வரும். அப்புறமேட்டு தான் வந்து என்னன்னா அந்த புள்ளி வைக்கிற வழக்கம் வருது. என்னுடைய பேரை வந்து பிராமி எழுத்து, அதாவது தமிழ் எழுத்துல வந்து பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து இது ரிலேட்டட் நீங்கள் கிளாஸ் இல்லாமல் எடுக்கிறீங்க, நிறையா சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு? இது கற்றுக்க ஆர்வம் உள்ளவங்க வராங்களா? வராங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா திருச்சியை மையமாக வச்சு இயங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணாலும் எங்கள் நேட்டிவ் திருச்சினால வந்து எங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும்னால திருச்சியை சுற்றி உள்ள கல்லூரிகள் இருக்குல்ல, கல்லூரிகள் பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கும் போயிட்டு.
நான் இந்த மாதிரி 2-3 ஷேர்ஸ்லாம் இருக்காங்க, 2-3 பேர்லாம் இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு போய் நாங்கள் வகுப்பு எடுப்போம். அப்போ நேராக கூட்டிகிட்டு போவோம், ஒர்க் ஷாப் கூட்டிகிட்டு போவோம். அதை நம்ம எழுதி மட்டும் பார்த்தா போதாதுல்ல, நேரில் எப்படி இருக்குன்னு தெரியும், லைவாக பார்ப்போம்ல, அதெல்லாம் போய் நாங்கள் காமிப்போம். நம்ம நேரடியாக போய் காமிப்போம். ஆமாம். இப்போ கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் நடத்தினோம். தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜூம் மீட்டிங் நடத்தி அதில் நாங்கள் நிறையா சொல்ல ஆரம்பித்தோம், கிளாஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே லைக் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ண ஆராய்ச்சிகள்னா என்ன சொல்லுவீங்க டக்குன்னு ஏதாவது? நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கள் இதில் மறக்க முடியாத பார்த்தோம்னா, புதுக்கோட்டையில் நார்த்தாமலைன்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு மலை இருக்குது. அங்கே வந்து ஒரு சுனை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு பள்ளமாக இருக்கும், தண்ணி மூடி இருக்கும், அதுதான் சுனைன்னு சொல்லுவாங்க. அந்த சுனைக்குள்ளார வந்து ஒரு சின்ன குடவரை ஒன்று இருந்திருக்கு. அது வந்து அந்த ஊர் மக்களுக்கும் தெரியல, எங்களுக்குமே தெரியல ஆரம்பத்தில். நாங்கள் ஒரு ட்ரிப்பு இது மாதிரி நடத்தினோம், ஹெரிட்டேஜ் ட்ரிப்பு. அப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுனைக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு. அதை படித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார ஒரு லிங்கம் இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு இருந்தது. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், ஊர்க்காரன்ட்ட போய் கேட்டோம், யாருக்குமே அதை பற்றி தெரியல. அது கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 40 அடி ஆழமான ஒரு பெரிய சுனை. ஏன்னா இது ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்குது. ஏஎஸ்ஐனா தெரியும் உங்களுக்கு, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அப்புறம் அவங்களுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி தண்ணியை இறச்சி பார்த்தா உள்ளே ஒரு லிங்கம் இருந்துச்சு, ஒரு குடைவரை இருந்துச்சு. அது வந்து முத்தரையர்னு சொல்லுவாங்க, ஒரு மன்னர்கள் சொல்லுவாங்க, பல்லவர்கள் பாண்டியர்கள் மாதிரி ஒரு குறுநில மன்னர். அதுவும் 40 அடி கீழே 40 அடி கீழே ஒரு லிங்கத்தை குடைஞ்சி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு கட்டுமானம் அது வந்து. அது நாங்கள் எங்கள் குழு சார்பாக கண்டுபிடிச்சோம். மக்கள் இப்போ நல்லா அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நாங்கள் வந்து கண்டுபிடிச்சதில் சிறப்பான கண்டுபிடிப்பாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்கோம். பாறை ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், நடுகற்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து எங்களுக்கு பிடிச்சது இந்த நார்த்தாமலை சுனைலிங்கம் தான் நாங்கள் நினைக்கிறோம். அன்றைக்கி அதுவும் நிறைய வைரல் ஆனிச்சு. கேட்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ நான் வரணும்னா உங்களோட அந்த ஹெரிட்டேஜ் தாராளமாக வாங்க, எங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிங்க, கூப்பிடுங்க. எங்கள் சோசியல் மீடியாவில் நாங்கள் வந்து ஆட் கொடுப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.